ஹாய் மக்களே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். மக்களே, இன்றைக்கி தொழிலுக்கு போகாதனால ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நான் தந்துட்டு தான் இருக்கேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவை பார்க்க போகிறோன்னா, தலைவலி சம்மந்தமான பிரச்சனைகள் எதனால் அது உண்டாகுது, அதை எப்படி சிறந்த முறையில் நம்ம தீர்க்கணும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களை, தலைவலி எதனால் ஏற்படுதுன்னா, சரியான முறையில் சாப்பிடாதனால, அப்புறம் குறித்த நேரத்தில் சரியாக நம்ம தூங்காததுனால உடல் சூடாகும். உடல் சூடாகிறதுனால தலைவலிகள் ஏற்படும். குறிப்பாக எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிட்றதுனால, எண்ணெய் பொருள் தயாரிக்கும் போது அந்த அடுப்புக்கிட்ட இருக்கும்போது அந்த எண்ணெய் பொருள் பொரிக்கிறது, இதனால் உடல் சூடாகும். அதனாலையும் கூட தலைவலி ஏற்படும். அப்புறம் நம்ம வெளியே போகும்போது அந்த தூசி அது ஏற்படக்கூடிய நாளில் அதனாலையும் உடல் சூடு ஏற்படும். ஸோ நான் உடல் அதிகமாக சூட்டுனால தான் தலைவலி வரும் மக்களே. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா, வண்டியிலையோ எதுலையோ பைக்கிலையோ போய்கிட்டு இருக்கும்போது தூசிகள் அதிகமாக இருக்கும், பொல்யூஷன். அப்போ நம்ம ஒரு சின்ன கர்ச்சீப் மாதிரி வச்சு கட்டிட்டு போகலாம். அப்போ அந்த தூசிலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். தலைவலி எதனால் ஏற்படுது, அதை கண்டுபிடிச்சி தான் நம்ம மருந்துகள் எடுக்கணும். சும்மா கண்ட இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு உடம்ப கெடுத்துறதுக்கு பதிலாக எதனால் தலைவலி ஏற்படுது அதை கண்டுபிடிச்சி நம்ம வைத்தியம் பண்ணணும். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மருந்துகள் எடுக்கணும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு மருந்து எடுத்து அதனால் என்ன பலன்கள் கிடச்சிச்சு, என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் மக்களே. நீர்க்கோவை மாத்திரை, அந்த மாத்திரையை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதை பாருங்கள். அதை மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பலன்கள் கிடச்சிச்சு அதை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மருந்தை யூஸ் பண்ணி பாருங்கள், அதனுடைய பெனிஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ நீர்க்கோவை அந்த மாத்திரையை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது பார்க்குறது சந்தன நிறத்தில் தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்களே. இதுதான் நீர்க்கோவை மாத்திரை. பார்க்குறதுக்கு சந்தன நிறத்தில் இருக்கும் மக்களே. இதோடலேருந்து ஒரு மாத்திரையே போதுமானது. ஒரு மாத்திரை எடுத்து அதை இடித்து மாவு மாறாக்கி தண்ணியில் கலந்து நெத்தியில் போடுங்க. நான் சொன்ன மாதிரியே யூஸ் பண்ணி பாருங்கள். அதனுடைய பலன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது என் சொந்த அனுபவம் தான் மக்களே. ரொம்ப பெனிஃபிட் தரும், சைடு எஃபெக்ட் இருக்காது. மாத்திரை பேர் நீர்க்கோவை. இது அந்த காலத்தில் வீட்டில் தயார் பண்ணுவாங்க இந்த மாத்திரை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டி தயார் பண்ணுவாங்க இந்த மாத்திரை. இப்போ வீட்டில் இந்த மாத்திரை யாருமே தயார் பண்ணுறது மாதிரி எனக்கு தெரியலை. யாருமே அதிகபட்சமாக தயார் பண்ணலை. இப்போ இந்த மருந்துகள் எங்கே கிடச்சிதுன்னா, நாட்டு மருந்து கடையில் தான் கிடச்சிது. இது பார்க்குறதுக்கு எப்படின்னா, இந்த மாத்திரை சந்தன நிறத்தில் தான் இருக்கும். இந்த மாத்திரை சந்தன நிறத்தில் தான் இருக்கும் மக்களே. இந்த மாத்திரை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு மாத்திரை தான் எடுக்கணும். ஒரு மாத்திரை எடுத்து பொடியாக்கி கொஞ்சோண்டு தண்ணியில் நல்லா கொஞ்சோண்டு தண்ணியில் தான் எடுக்கணும் மக்களே. அதிகமாக தண்ணி எடுக்கக்கூடாது. அந்த மாத்திரை கரையிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதை நெத்தியில் போடணும். கொஞ்சம் நெத்தியில் போட்டுட்டு கொஞ்சம் இது எடுத்துன்னு இந்த நுனி பகுதியில் தடவி விடணும். நுனி பகுதியில் இப்படி தடவி விட்டுட்டு இங்கே கொஞ்சோண்டு போடணும். இப்படி போட்டோன்னா இந்த மாத்திரையை இப்படி யூஸ் பண்ணும்போது சளி அதிக அளவில் வெளியே வரும் மக்களே. சளி கட்டியாக வரும் வெளியே. தலைவலி ஈஸியாக தீரும். தலைவலியில் ஒன் சைடு தலைவலி தான் அதிகமாக ஏற்படும். ஒன் சைடு, இந்த சைடுகளில் மட்டும் தலைவலி அதிகமாகி ரொம்ப கண்ணுக்கிட்ட இந்த சைடு வர்ற அளவுக்கு தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒன் சைடு அதாவது ஒற்றை தலைவலி வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா காலையில் வந்து ஆரம்பித்தாங்க. ஒரு சில பேருக்கு காலையில் 6 மணிக்கு தொடங்கி காலையில் 10-11 மணி வரை நீடித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அதே மாதிரியே ஒன் சைடு தலைவலி வந்து 10 மணி வரை வரும். இப்படியே தொடர்ச்சியாக வரும். அப்போ இதுக்கு சிறந்த வழி அப்படின்னா இந்த நீர்க்கோவை, இந்த நீர்க்கோவை இந்த மாத்திரை வந்து ஒரு நல்ல மாத்திரை மக்களே. இது வந்து சைடு எஃபெக்ட் இருக்காது. இந்த மாத்திரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட பலன் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாத்திரை வந்து நான் வாங்கினது நாட்டு மருந்து கடையில். இந்த மாத்திரை நான் எவ்வளோ வாங்கினேன்னா 175 ரூபா கொடுத்து தான் வாங்கினேன் இந்த மாத்திரை. ஆனால் இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னா 100 பீஸ் இருக்கும். இது வந்து எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் இந்த மாத்திரை வந்து நல்லா பலன் தருது மக்களே. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாத்திரை. யூஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து தலையில் போடணும். 2வது நுனி மூக்கில் தடவி விடணும். ஏன் தொண்டை பகுதியில் இந்த இதில் வந்து லைட்டாக போட்டுங்க. போட்டுட்டு தூங்கும்போது இப்படி போட்டு தூங்க. காலையில் வந்து அந்த தலைவலி இருக்காது. ஓகே மக்களே, கடலுக்கு போகாத நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. பாய்.